தமிழ்நாட்டுடைய சர்க்கார் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகின்ற 27/12/2024 தமிழகம் முழுவதும் அனைத்து அலுவலகங்களிலும் ஆர்ப்பாட்டம். அனைத்து அலுவலகங்களிலும் மௌனம் காக்கக்கூடிய முதலமைச்சரே மௌனத்தை கல, அதானே, மௌனம் கலைத்து பேசுங்கள். முதலமைச்சரே பேசுங்க. இரண்டாவது கோரிக்கை, நாம் சாமரத்தினுடைய பிரதானமான கடமை, கடப்பாடு, கட்டாயம். ஏன் நாம மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினரை நேரடியாக சந்தித்து உறுப்பினர் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாடு அரசு சங்கம். அந்த இயக்க நடவடிக்கைகளை 6/1 to 10/1 வரை அந்த ஊழியர் சந்திப்பு உறுப்பினர் சந்தா இயக்கம் ஊழியர் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை நடத்திட வேண்டும். தோழர்களே, அடுத்ததாக தமிழ்நாடு அடுத்த கட்டமாக பிப்ரவரி பட்ஜெட் எல்லாத்துக்கும் தெரியும். பட்ஜெட்ல அறிவிப்பார்கள், மானிய கோரிக்கை தாமதமாக வரும். இந்தியாவிலேயே கடைக்கோடி மாநிலமாக நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். சம்பளம் தெரியுமா? 47 46 கோரிக்கை மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் எப்ப வாங்கணும்? 88 இல்லையா? அதுதான் 10/2/2025 தோழர்களே, இதுவரை தமிழ்நாட்டில் எந்த அமைப்புகளும் நடத்தியிருக்காது. 10/2/2025 24 மணி நேர தர்ணா போராட்டம். தோழர்களே, நாடு தழுவிய அளவில் 24 மணி நேரமும் தர்ணா போராட்டம். மக்களுக்கு தெரியணும், இந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகள், கொள்கைகள், கோட்பாடுகளை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் நம் முன் இருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக பிப்ரவரி 25 2025 பிப்ரவரி 25ஆம் நாள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் தற்செயல் விடுப்பை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம். ஒரு நாள் தற்செயல் விடுப்பு நாடு தழுவிய அளவில் அதை மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். 19/3/2025 தோழர்களே, நாம் 12/88 ஞாபகப்படுத்துகின்ற போல 19/3/2025 ஒன் டே ஸ்ட்ரைக், ஒரு நாள் வேலை நிறுத்தம். அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை மணி விடுகிறோம். தமிழ்நாட்டுடைய சர்க்காரே கலைஞர் சொன்னதை செய்வார், ஸ்டாலின் சொல்லாததையும் செய்வார் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரே, உங்களை நம்பி இருந்தோம். நம்பிக்கை மோசம் போய்விட்டது. இனிமேலும் தமிழ்நாடு அரசு சங்கம் பொறுக்க முடியாது. எனவேதான் 10/2 கவனத்தில் கொண்டு 19/3/2025 ஒன் டே ஸ்ட்ரைக் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கும் செவிசாய்க்கவில்லை என்றால் தோழர்களே, காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறோம். நம்முடைய மாநில செயற்குழு அந்த தேதியை முடிவு செய்யும். காலவரையற்ற வேலை நிறுத்தம். தோழர்களே, நாம மட்டுமல்ல, சகல பகுதி துறைவாரி சங்கங்கள், பிரிவு வாரி சங்கங்கள், ஜாக்டோஜி அமைப்புகளை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை நாம் செய்வோம். இந்த தேசத்தில், இந்த தமிழகத்தில் அத்தனை தரப்பு துறைவாரி சங்கங்களையும் ஒன்றிணைப்போம். இந்த மாபெரும் தமிழகத்தினுடைய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானம் அத்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் சகல பகுதி ஊழியர்களையும் கிளர்ச்சி பிரச்சாரத்தை செய்வோம். கிளர்ச்சி பிரச்சாரத்தின் மூலம் மௌனம் கலைக்க, கேளாத முதல்வரை கேட்க வைக்க வேண்டும். மௌனத்தை கலைத்து தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் இந்த 4 கட்ட இயக்கத்தை நடத்துகிறோம். தோழர்களே, தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் நிச்சயமாக 2025ஆவது ஆண்டு போராட்ட ஆண்டாக இருக்கும். 2025 இது மட்டுமல்ல, போராட்ட ஆண்டாக இருக்கும். எனவே சமரசமற்ற வகையில் நடத்துவோம். நம்முடைய போராட்டம் நம்முடைய ஊழியருடைய நலனுக்காக களத்தில் இறங்கி போராடுவோம்.
தமிழ்நாட்டினுடைய சர்க்கார் நம்முடைய கோரிக்கைகளை தீர்க்கப்படவில்லை என்றால் தீர்ப்பதற்கான இந்த வலுவான இயக்கங்களை, சக்திமிக்க இயக்கங்களை நாடு தழுவிய அளவில் அனைத்து தரப்பு மக்களையும் இணைத்துக் கொண்டு நாம் இந்த இயக்கத்தை நடத்துவோம் என்ற அடிப்படையில் தோழர்களே, மிகப்பெரிய ஏற்பாடை மிகப்பெரிய கம்பீரத்தோடு இந்த மாவட்டத்திற்கே உண்டான மிக எழுச்சியோடு நடைபெற்றது. இயற்கை நமக்கு ஒத்துழைக்கவில்லை. ஆனால் இயற்கை ஒத்துழைக்கவில்லை என்றாலும் நாம் செய்த கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் தானே அரசூழியர்கள். எனவே என்னை விலை கொடுத்தாலும் என்னுடைய மாநாடு, என்னுடைய மாநில மாநாடு, என்னுடைய கோரிக்கைக்கான மாநாடு, என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் முத்துநகரை சென்றடைந்து அந்த மாநாட்டில் ஏற்படக்கூடிய தீர்மானங்களை நான் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அரசூழியர்களையும் இந்த மாநாட்டின் சார்பாக வரவேற்று மிக எழுச்சியோடும் கம்பீரத்தோடும் ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வரவேற்பு குழுக்கு நம்முடைய மாநில பேரவையின் சார்பாகவும் மாநில மாநாட்டின் சார்பாகவும் வீரம் செறிந்த புரட்சிகரமான செவ்வணக்கத்தை உங்களுக்கு செலுத்திக் கொள்கிறோம். தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதாக வரலாறு இல்லை. 1000 முறை விழும் எழும் தோற்ற வரலாறு இல்லை. அந்த இலக்கணத்துக்கு சொந்தக்காரர்கள் அரசூழியர் சங்கம் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்று வருவோம், போராடுவோம், முன்னேறுவோம்.